மறைமலை நகரில் புவனேஸ்வரி அம்பாளை பிரதிஷ்டை செய்து ஓராண்டு முடிந்த நிலையில் வருடாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த பவானி நகர் பகுதியில் புவனேஸ்வரி கஷேத்திரம் அமைந்துள்ளது. இங்கு புவனேஸ்வரி அம்மனை பிரதிஷ்டை செய்து ஓராண்டு முடிந்த நிலையில் நேற்றைய தினம் வருடாபிஷேகம் நடைபெற்றது. 108 பெண்கள் தலையில் பால் குடத்தை சுமந்தபடி வீதி உலா வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். முன்னதாக பால்குட வீதி உலாவில் காஞ்சிபுரம் நடனக் குழுவினர் காளி வேடமணிந்து தத்ரூபமாக நடனமாடினர். இந்த வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். மகளிர் அணியும் தாலி பற்றி தவறாக பேசியதாக பிரதமர் மோடியை கண்டித்து மகளிர் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் பூங்கா சாலையில் மகளிர் காங்கிரஸ் சார்பில் பிரதமர் மோடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில மகளிர் அணி செயலாளர் மகேஸ்வரி தலைமை வகித்தார். நாமக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சித்திக் முன்னிலை வகித்தார். இதில் மகளிர் அணியினர் தாலியை பற்றி தவறாக பேசியதாக பிரதமர் மோடியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர தலைவர் மோகன் உள்ளிட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் காலை குடங்களுடன் அரசு பேருந்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த வருடம் போதிய மழை இல்லாத காரணத்தினால் பல்வேறு இடங்களில் வறட்சி நிலவி வருகிறது. வறட்சி காரணமாக நிலத்தடி நீர் குறைந்து ஆழ்துளை கிணறுகளில் நீர் வற்றியுள்ளது. இதனால் போச்சம்பள்ளி ஒன்றியம் முழுவதும் பெரும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பெரம்பலூர் கிராமத்தில் பஞ்சாயத்து சார்பில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக கிராமத்திற்கு வந்து பார்வையிடுவதாக தெரிவித்ததன் அடிப்படையில் அனைவரும் கலைந்து சென்றனர். மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அண்ணா தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கமலக்கண்ணன், தொழிலாளர்கள் 12 மணி நேரம் 16 மணி நேரம் உழைத்த காலத்தை 8 மணி நேரம் தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வந்த தொழிற்சங்க முன்னோர்களை நினைவு கூற வேண்டும் என கூறினார். மேலும் மத்திய அரசு கொண்டு வரும் தொழிலாளர்களுக்கு எதிரான திட்டங்களை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் என கூறினார். கரம்பக்குடி காசாம்பூ நீலமேனி கருப்பர் கோவில் மது எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த காசாம்பூ நீலமேனி கருப்பர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நடப்பாண்டு சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மது எடுப்பு விழா நடைபெற்றது. இதில் கரம்பக்குடி, தட்டாவூரணி, தென்னகர், குளக்காரன் தெரு, அக்ரஹாரம் பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களது நிலங்களில் குடங்களை வைத்து அதில் நெல், தென்னம்பாளைகளை வைத்து பூ பொம்மைகளை வைத்து அலங்கரித்து தலைகள் சுமந்து மேளதாள இசை முழங்க கரம்பக்குடி சீனிக்கடை முக்கத்தில் உள்ள முருகன் கோவிலை சென்றடைந்தனர். முத்துமாரியம்மன் வேடம், கருப்பர் வேடம் அணிந்து தீ வளையத்தினுள் நடனமிட்டு காண்போரை கண்கவர செய்து முருகன் கோயிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து சென்று தென்னகர் பகுதியைச் சேர்ந்த மண்ணடியில் ஒன்றிணைந்து அங்கிருந்து புறப்பட்டு காசாம்பூ நீலமேனி கருப்பர் கோவிலை சென்றடைந்து சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் மாலை 5:19 மணிக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் தரிசனம் செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள ஆலங்குடியில் உலக பிரசித்தி பெற்ற ஆபத்தாகேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போது மகா தீபாராதனை காண்பிக்கப்படும். மேலும் ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம். குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவில் நிர்வாகம் சார்பில் நீண்ட தகரத்தாலான பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் காலை முதல் சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு செல்கின்றனர்.
ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் சுவாமி வீதிக்குழா வரும் தெருக்களில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் விபத்து நேரிடும் அபாயம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பு பெற்ற 9 நவ திருப்பதி ஸ்தலங்களில் முதல் ஸ்தலமாக விளங்கும் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதிக்குழா வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. சுவாமி வீதிக்குழா வரும் தெற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி, மேல சன்னதி தெரு, கீழ சன்னதி தெரு ஆகிய தெருக்களில் உயரழுத்த மின்கம்பிகள் தாழ்வாக செல்கின்றன. இதனால் சுவாமிக்கு பெரிய குடை, பெரிய திருவாச்சி, பெரிய மசகிரி சாத்தி சுவாமி வீதிகுலா நடைபெறுவதில்லை. மேலும் சுவாமி வீதிகுலா வரும்போது சீர்வாத தொண்டர்கள் மின்கம்பத்தில் சுவாமியின் சப்பரம் பட்டு விடுமோ என்ற அச்சத்துடனே செல்கின்றனர். தேரோட்டம் நடைபெறும் ரத வீதிகளில் புதிய மின்கம்பங்கள் நடப்பட்டு மின்சார வயர்கள் மாற்றி அமைக்கப்பட்டது போன்று மாடத்தெரு மற்றும் சன்னதி தெருக்களிலும் மின்கம்பங்களை மாற்றி மின்சார வயர்களை உயர்த்தி அமைக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரத்தினக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பூமாரி அம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ரத்தினக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பூமாரி அம்மன் கோவில் 27வது ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. 2 பிரிவுகளில் காலை முதல் பிரிவாக நடைபெற்ற இந்த பந்தயத்தில் புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டுவண்டிகளும் 15க்கும் மேற்பட்ட குதிரைகளும் கலந்து கொண்டன. மாட்டுவண்டி ஜோடிகள் 4 கால் பாய்ச்சலில் போட்டி போட்டுக் கொண்டு துள்ளி குதித்து ஒன்றையொன்று முந்தி சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. மேலும் இந்த பந்தயத்தில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ரூபாய் 3,35,000 ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.